இன்று சித்திரை 8. இன்னைக்கு காலைல டிஃபனுக்காக முடக்கத்தான் தோசை தான் செய்ய போகிறோம். இது நாங்களே விதை போட்டு முளைக்க வச்ச முடக்கத்தான் கொடி. ஒரு கைப்பிடி அளவு இருந்தாலே போதும். அதில் உள்ள சத்து எல்லாமே நமக்கு கிடச்சிரும். இதில் நிறைய வைட்டமின்களும் அப்புறம் மினரல்ஸும் இருக்குது. இதை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா உடலில் உள்ள வாதம் குறைஞ்சி மூட்டு வலி குணமாகும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம எப்போதும் வீட்டில் யூஸ் பண்ணுற தோசை மாவில் சேர்த்து நல்லா கரைச்சிக்கிட்டு அதை தோசை மாதிரி சுட்டுடலாம். காலையில் டீ காஃபிலாம் குடிக்காமல் வெறும் வயிற்றில் இந்த முடக்கத்தான் தோசையை சாப்பிட்றது இன்னும் நல்லது. இதுக்கு ரொம்ப ஆடம்பரம்லாம் தேவையில்லை. இதே மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டாலே போதுமானது. இதுக்கு சிம்பிளாக ஒரு கார சட்னி, 2 பூண்டு, கொஞ்சம் புளி, கொஞ்சம் பட்டை மிளகா, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கல்லுப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம்னா இதுக்கு ஆப்டான சட்னி இது தான். இந்த முடக்கத்தான் கீரை ரோட்டோரத்தில் ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். இது சுத்தமான இடமா இருந்ததுன்னா நீங்கள் உடனே பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா அதில் உள்ள விதையை எடுத்துகிட்டு ஒரு சின்ன தொட்டியில் போட்டு அதில் படர வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம். இது வாரத்தில் ஒரு முறையோ இல்லை மாதத்தில் ஒரு முறையோ இந்த முடக்கத்தான் கீரையை காலை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் வயசானவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த கீரையை சமைச்சு கொடுங்க. ரொம்ப நல்லது, மூட்டு வலிக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு முடக்கத்தான் தோசையோட இந்த கார சட்னி வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த முடக்கத்தான் கீரையோட விதையில் ஹார்ட் ஷேப்பில் யாரோ பெயிண்ட் பண்ணி வச்ச மாதிரி ஒரு டிசைன் இருக்கும். அதை எத்தனை பேர் கவனித்து பார்த்துருக்கீங்கன்னு தெரில. பார்த்துருந்தா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.